ஒரு ஸ்கிட் ஆயத்தமாக்கியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு ஆவலான சீனியர் தம்பிமாருடைய ஒரு நாடகம், குறு நாடகத்தை பார்த்து தேவனை. A plus b the whole square is equal to a square plus 2ab plus b square. A minus b the whole square is equal to a square plus 2ab plus b square. Good morning, sir. குட் மார்னிங் குட் மார்னிங். எப்படிப்பா, நல்லா இருக்கியா? பரவாயில்ல, நீயாவது ஒரு பையனாவது வந்திருக்கியே. ஆமாம் ரோமு, அந்த கந்தசாமி குப்புசாமி இவனெல்லாம் எங்க வருவானா சார்? கிளாஸுக்கு ஒழுங்கா வரதும் இல்லை. என்னடா டேய், காலேஜுக்கு வர டைமாடா இது? அந்த பையனை பத்தியடா, எவ்வளோ நல்ல பையனா இருக்க. சரி, அங்கே வர வழியில யாரையோ கல் எடுத்து எறிஞ்சியாமே, மாங்காய் எறிஞ்சியா நீ? ஐயோ, ஒண்ணும் தெரியாது. ஒரு அம்மா என்ன வீட்டுல வந்து நிக்காங்க, எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்னடா இது? ஒரு வாத்தியாருனா இவ்வளவு உங்களுக்கு எவ்வளவு அன்பா பாடம் எடுக்கிறேன், எவ்வளவு சொல்லி தரேன். அப்படியா? அப்ப அவங்க மண்டை உடைஞ்சு வீட்டுல கிடக்காங்களாம், நீ கல் எடுத்து எறிஞ்சதுல. இவனை கூட சேராத, இந்த நல்ல பையனை கூட சேருன்னு சொல்லியாச்சு. ஏய், நீங்க என்னடா கந்தசாமி தானே நீ? இவன் குப்புசாமியா? பேரே மறக்குது உங்களுக்கு, பேரு ராமசாமியா? என்னடா இது நேரம்? காலேஜுக்கு வர்ற நேரமா இது? அவனுங்களாவது பரவாயில்ல, நீங்க எங்கடா போயிட்டு வந்தீங்க? ஊது ஊது குடிச்சிருக்க, குடிச்சிட்டு கிளாஸுக்கு வர. சாக்லேட் யாராவது அரைஞ்சா என்னடா நடக்கும்? சாக்லேட் சார். சாக்லேட்டா? அது வேற இந்த ஸ்மெல் எல்லாம் இருக்கா? இதெல்லாம் கூட கொடுக்குறாங்களா? இதெல்லாம் கொடுக்குறாங்க. இது கிளாஸுக்கு வரதா? இந்த டைம் என்ன டைம் இது சார்? பஸ் இன்னைக்கு லேட், கொஞ்சம் டிராஃபிக் ஆகுது. இந்த பையனை பாரு, அவன் காலையில கரெக்டான நேரத்துக்கு நல்ல பையனா இருக்கான், ஒழுங்கான பையனா இருக்கான், கரெக்டான நேரத்துக்கு இங்க உள்ள வந்தான். நீங்க எல்லாம் என்னடா பண்றீங்க சார்? நான் சொன்னேன்ல சார், அங்க டிராஃபிக், அங்க வர வழியில என்னெல்லாமோ பிரச்சனை பண்றீங்களா? எல்லாருமே வீட்டுல இருந்து வந்து சார் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. சரி, உள்ள போங்க. என்ன பண்றது, உங்களை வச்சுதானே எனக்கு கிளாஸ் எடுக்கணும், இல்லைங்க எனக்கு சம்பளம் வராது. எல்லாரும் வந்தாச்சா? கிளாஸ் எடுத்துடலாமா? எடுத்துருங்க. சரி, இந்த சால மீன் குழம்பா? அது வீட்டுல உள்ளது இல்ல. எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டுல பண்றதே ஞாபகம் வருது. இல்ல, ரொம்ப போர் அடிக்குது. நம்ம என்ன கிளாஸ் எடுப்போம்? ஏ பிளஸ் சார். சார் இன்னைக்கு நம்ம அந்த அது என்ன சொல்லுவாங்களே, எதுவும் சொல்லுவாங்களே சார், அந்த இல்ல சார், அது இல்ல. இன்னைக்கு நம்மளுக்கு சரியாகல. இன்னைக்கு சார் வீட்டுக்கு போமா சார்? சரியாவாது, வீட்டுக்கு போமா சார். ஆமா, இன்னைக்கு வீட்டுக்கு அடிச்சு காலெல்லாம் ஒடிச்சு போடுவேன். ஒழுங்கா இருவல அதுல இருக்காதீங்க, நில்லுங்க, கரெக்டா இருக்கு. தம்பியை இருக்க வைக்கலான்னு பார்த்தா முடியாது. சரி, எனக்கும் குழம்பி போச்சு. நான் சார் தானே? இல்ல சார், உங்களை கூட சேர்ந்து உங்களே கேரக்டர் எனக்கு வந்துட்டு. சரி, இன்னைக்கு மைண்ட் இல்லை. சரி, நமக்கு பக்கத்துல மாத்தூர்னு ஒரு ஏரியா உண்டு. மாத்தூரா? அங்க ஒரு பிவிஎஸ் நடக்குதான். பிவிஎஸ் அப்படின்னு என்ன சார்? அங்க உங்களை கூட்டிட்டு போனாதான் நீங்க திருந்துவீங்க, அல்லாம நீங்க திருந்த மாட்டீங்க. இன்னைக்கு ஒரு ஐவி நமக்கு இன்னைக்கு இதெல்லாம் சாரல வேஸ்ட், இதெல்லாம் சாரால. ஏய், நான் இன்னைக்கு சொல்லியது மாதிரி கேளுங்க. எனக்கு இன்னைக்கு பாடம் அடிக்க மைண்ட் ஒன்றும் இல்லை உங்களுக்கு. பேசாம அங்க இண்டஸ்ட்ரியல் விசிட் கூட்டிட்டு போறேன். பஸ் பிடிப்போம், போவோம். சரியா? சரி சார், ரெடி? சரி சார். என்ன சார்? பரவாயில்ல, இங்கதான் எல்லாம் பாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கு. கேட்டியா? குழம்பு இல்ல சார். அங்க நடத்துற தலைவர். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் சார். அவருக்கு நான் பிஹெச்டி, அவரு டபுள் பிஹெச்டி. சூப்பர். அப்புறம் அங்க டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க தான் சொல்லி கொடுக்கறது. ஒப்பா, இங்க பாரு நமக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து. என்ன சார்? இந்த கூட்டத்துல பேதுரு தாத்தா உண்டுல, பேதுரு தாத்தா என்ன தெரியும்? தப்பு தப்பு, அந்த பைபிள்ல ஏதோ பேதுரு, பைபிள்ல அது மீன் பிடிச்ச பேதுரு தாத்தா. என்ன சார் நீங்க? அந்த பேதுரு தாத்தா இல்லடா, நமக்கு மாத்தூர்ல ஒரு பேதுரு தாத்தா, அவர் இறந்து போயிட்டாரு. நான் வந்து எப்பவும் பாடம் எடுக்கும் போது நம்ம அந்த ஹிஸ்டரி வழியா தான் பாடம் எடுப்பேன். சரியா?
தெரியும் சார், உங்களை பத்தி இப்ப தெரியும். அந்த தாத்தா இறந்துட்டாரு. அந்த தாத்தாக்கு ஒரு மகன் இருக்கிறாரு, ஆல்பன் மாமா. அப்படியா? ஆமா, அவங்களுக்கு ஒரு பேரன் இருக்கான். அப்படி யார் அது? பேரை கேட்டா அதிர்ந்துருவீங்க சார். கியாஸ். பேரு கியாஸ். என்ன சார் கேட்கல? அவன் கியாஸ் கியாஸ் கியாஸ். அவன் கியாஸ் பிபிஎஸ்ல ஒழுங்கா இருக்கவே மாட்டானா. அடிப்போமா சார்? அவனை நம்ம காலேஜுக்கு விடக்கூடாது. ஆமா, ரொம்ப ரொம்ப சேட்டை பண்றானா. எல்லாரும் டீச்சர்ஸ் கம்ப்ளைண்ட், வீட்ல இருந்து அம்மா அப்பா கம்ப்ளைண்ட், எல்லாரும் கம்ப்ளைண்ட். அவனை நம்ம காலேஜுக்கு இது இவன வீட்ல போல இவன் அப்படிதான் சார். இவன் ஒழுங்கு இல்ல. இங்க எல்லாம் அமைதியா இருக்கணும். அங்க பாருங்க பாஸ்டர் இருக்காரு. பாஸ்டர் சோத்ரம். அமைதியா இருக்கணும். இப்போ இங்க பாருங்கடா, அங்க பாருங்க. இது என்ன சார் இப்படி படிச்சு அங்க என்ன படிச்சு கொடுக்குறாங்க? நல்ல நல்ல இது என்ன சார்? என்னது? ஸ்நேகிதன். அப்படின்னா என்ன சார்? ஸ்நேகிதன். ஸ்நேகிதன், நல்ல ஸ்நேகிதன் அப்படின்னா நம்ம இந்த ராமு தம்பி இருக்காருல்ல, ஆமா ராமு, அது மாதிரி நல்ல ஒரு பையனா நீ வாழணும்ங்கறத அங்க சொல்லி இருக்காங்க. பாத்தியா? இவன் நம்பாதீங்க சார். இது வேஸ்ட் சார். யாராச்சும் வேஸ்ட்னு சொல்ற சார்? உங்க மேல தான் படிக்க மாதிரி காட்டியா சார்? அவன மாதிரி தான்டா மாறணும். அவன் தான் நல்ல நண்பன். சரியா? நீங்க நாங்க இங்க ஒரு வாரம் பிபிஎஸ் நடக்கும். சரியா? இங்க இருந்துட்டு கோர்ட் பாத்தியா, ஜட்ஜ் இருக்கிறதா? இது கோர்ட். ஆமா, தள்ளி நில்லுங்க. அது கோர்ட். அதெல்லாம் வந்து சட்டசபை மாதிரி. ஆமா, இங்க தள்ளி நில்லுங்க. சரியா? அங்க கோர்ட் அவர் நின்னு பேசுவார் அங்க உள்ளாடி. சரி, இப்ப நீங்க இங்க நடக்கிறதெல்லாம் படிச்சுட்டு இங்க சாப்பாடெல்லாம் போடுவாங்க. அங்க ஒரு சட்டம் கிண்டியவர் அங்க இருக்காரு, என்ன கூட்டுக்காரர் தான். ஆமா ஆமா ஆமா, அவர் தான். பாத்துக்கொள்ளுங்க. ஆமா ஆமா, ஜூஸ் எல்லாம் 2 கப் கூட கேளுங்க, தருவாரு. சரியா? கேட்டா உங்க பேரு. படிச்சுட்டு நீங்க இதெல்லாம் படிச்சுட்டு நீங்க எல்லாம் நண்பர்களா இனி வந்தாதான் நான் இனி கிளாஸ் எடுப்பேன். சரியா? சரி சார், படிச்சுட்டு சார் நீங்க வத்ரா அவனை போல மாறலனா நான் கிளாஸ் எடுக்க மாட்டேன். சரி இவரெல்லாம் சாராரே இவரை பேச்சல கேட்காதீங்க சார். வா நம்ம வேலையை பார்ப்போம். வா நீ வா. டேய் எங்கடா போறீங்க? டேய் நீ யாரல? வசனம் படிங்கடா, வசனம் படிங்கடா. நீ பேசாத, போ வெளிய போ. ஆமா, நம்ம வேலையை. டேய் ஃபோன் இருக்கா? கேம் விளையாடும். அவனே சர்ச்சில ஃபோன் யூஸ் பண்ணாதீங்கடா. டேய் ராமசாமி, நான் உன்ட நேரவே சொல்லியே, நீ வெளிய போ. வாரே டேய் போனுங்க பைசா இருக்கா? சரி டேய் போன் நம்ம விளையாடும். வா டேய் சுடல சுடல இவன் போற பாட்டு. டேய் இவன் தப்பு தான் போல அடி. அவன் இவன் விளையாட தெரியல சார். டேய் ரிவ்யூ டேய் என்ன பண்ணி என்ன பண்ணிரு? அடி 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 டேய் டேய் ஐ திங்க் மர்கியா சாரானது உனக்கு வேண்டாம் போங்க, வா போ. லேய் ஃபோன் நல்ல ஒரு ஃபோன். வாங்க போ. வேற எந்த இருக்கான்னு பாப்போம். ஒண்ணு இல்ல. டேய் எல்லாரும் கரெக்ட்டா படிச்சீங்களாடா? என்னடா இங்க என்னடா நடந்துட்டு இருக்கு? ஃப்ரெண்ட் விழுந்து கிடக்குறான் சார். ஐயோ என்னடா ஆச்சு? எழுப்புடா. டேய் ஹாஸ்பிடல் எழும்புடா. டாக்டர் வாங்க, சீக்கிரம் வாங்க டாக்டர். எழும்புடா. டேய் என்னடா ஆச்சு உனக்கு? டேய் பாருங்க டாக்டர், நீங்க படிச்ச டாக்டர் தானே டாக்டர்? எம்பிபிஎஸ் காணோம் டாக்டர். இவனை நீங்க காப்பாத்தணும்னா ரெண்டு பாட்டில் பிளட் கொடுத்தாவணும். 2 பாட்டில் நான் தரேன் சார். நான் தரேன். உங்களால ஒரு பாட்டில் பிளட் மட்டும் தான் கொடுக்க முடியும். வேற யாராவது ஒரு ஆளு கூட வேணும் சார். ஐயோ, நான் வயசாயிடுச்சு, 80 வயசாயிடுச்சு, நான் எப்படி தரது சார்? அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் உண்டு, அவங்கள கூப்பிட்டு பாப்போமா? சரி. ஹலோ, இங்க உங்க ஃப்ரெண்டு விழுந்து கிடக்காண்டா. சீக்கிரம் வாருங்க. வாருங்க. வரோம். டேய் நீங்க எல்லாம் உங்களை எல்லாம் நாங்க கத்துக்க விட்டோம் இல்லடா அந்த பிபிஎஸ்ல. இப்ப பாத்தியாடா நம்ம உங்க நண்பன் விழுந்து கிடக்குறான். நான் வேற வயசாயிடுச்சு, அவனுக்கு 2 பாட்டில் பிளட் தேவையாண்டா, கொடுத்துருங்கடா. அவன் உயிர், ஆமா இல்லைன்னா உயிரை காப்பாத்திட முடியாது. ஆமா கொடுத்துருங்க.
ஜூஸ் கேட்க மாதிரில கேக்குதியா? ஜூஸ் தான்டா. ஐயோ ஜூஸ் குடிச்சா ஏறிடும்டா, கொடுத்துருங்கடா. இல்லைன்னா பழைக்க மாட்டான்டா, பாவம்டா. ஹலோ ஹலோ ஆ. என்னம்மா வீட்டை ஐயே. பழஞ்சு வச்சிருக்கா? நான் போய் பழஞ்சு விட்டோம். ஐயோ என்னப்பா இப்படி நல்ல நண்பனை அந்த எல்லாருமே சேர்ந்து தானே எல்லாம் பண்ணீங்க. டேய் மாங்காய் பறிச்சீங்க, ஆட்டம் போட்டீங்க, கிரிக்கெட் விளையாடுனியா, கேம் என்னெல்லாமோ சுடுறா கட்டுறான்னு. பரவாயில்ல சார், நானே கொடுத்துறேன் சார். அப்படியா? டேய் ரெண்டு பாட்டில் பெட் எனக்கு இருக்காதா டாக்டர் சார்? இவரே கொடுத்துடலாமா? அது அவரோட உயிருக்கு ரொம்ப ஆபத்து. அப்படியா? ஐயோ இது பரவாயில்ல சார். ஆனாலும் கொடுக்குறாரு, எப்படியாவது காப்பாத்திருங்க டாக்டர். எனக்கு வேற வேலை இருக்கு, நான் சார் சார் நம்ம பதுக்க விளையாட்டு. எலும்புடா எலும்பு எலும்பு. டேய் என்னாச்சுடா உனக்கு? என்னாச்சு? எப்படி நான் எங்க இருக்கேன்? நீ யாரு? நான் எங்க இருக்கேன்? இதுல யாரு? ஐயோ அன்கான்சியஸ் நிலைக்கு போயிட்டாரோ? இல்லடா சிஜோ, நீதான்டா நீ. சார் நீதான் சிஜோ. நீங்க அந்த குப்புசாமி. ஓ, ஆமா, ஆதி, ஆமா, நம்ம ஆமா, சார், நானே ஆதி. மறந்துட்டேன்டா. 80 வயசு இவன் இது ஆயிடுச்சு, கேட்டுட்டு இருக்கேன் சார். டேய் உன் உயிரை இவன் தான்டா காப்பாத்து. இவன் ஆமா என் நன்மை எங்க சார்? டேய் இல்லடா, இப்போ ஒரு போன் அடிக்கு இப்போ வருவா சார். அவனுங்க எல்லாம் வரமாட்டானுங்க. விழிச்சு பாரு, அவன் கூட்டு பாரு. நீ செத்தாச்சுன்னு நினைச்சு அவனுங்க ஓடிட்டானுங்க. ஆமா, இனி வரமாட்டானுங்கடா. அவன்தான் 2 பாட்டில் ரத்தம், அவனை உயிரையும் பணையும் வச்சு அவன் உயிரை விட உன் உயிரை நேசிச்சுதான்டா. ஏன் தெரியுமா? இங்க சொல்லி கொடுத்துருக்காங்க பாத்தியா, வசனம் சொல்லி கொடுத்துருக்காங்க பாரு. ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிற போல தேவனுடைய மனுஷனுக்காக வழக்க ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும். அது போலதான் என்ன பண்ணியிருக்கான், உனக்கு உயிருக்காக அவன் 2 லிட்டர் நான் 2 பாட்டில் தண்ணிக்கு ஜூஸ் மாதிரி உனக்கு கொடுத்துருக்கான் ஃப்ரீயா. சரி சார், நான் இனி அந்த பசங்களோட சேரவே மாட்டேன் சார். இவன் தான் சார் என் நண்பன். நல்ல நண்பனா? நண்பன். ஆமா, நல்ல ஜீவிதம் வாழணும். சரியா? சரி சார். இனிமே நீங்க 2 பேரும் எப்பவும் பிரிய கூடாது. நான் நாளையில இருந்து ஒழுங்கா கிளாஸ் எடுப்பேன். சரி சரியா? சார், நாளையில நல்ல இருந்து கவனமா வரணும். சரியா? ஆ, பாடம் ஓகே எடு. சரி, ஓகே. இங்கே நாங்க திடீரென்று ஒரு நாடகம் எப்படி இருந்துன்னு எங்களுக்கு தெரியல. ஆனாலும் இந்த உலகத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு நல்ல சிநேகிதன் என்பவன் தன் வாழ்விலே ஒரு நண்பனுக்கு உயிரை கொடுக்கிற ஒரு நல்ல ஒருவர் உண்டென்றால் நம்ம இயேசு கிறிஸ்து தான். அவர் யாருக்காகவும் உலக இரட்சகராக வந்து எந்த ஒரு லாபமும் இல்லாமல் ஒரு நண்பனுக்காக உயிரை கொடுத்தது போல நமக்காக உயிரை கொடுத்து நம்மளை பரலோக ராஜ்யத்துக்காக சேர்த்து கொண்டார். அதுபோல நாம போகிற வருகிற வழிகளில் எல்லாம் யார் நல்ல நண்பனாக நமக்கு இருக்க முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்ட ஒரு நண்பன் மட்டும்தான் நமக்காக நல்ல நண்பனாக இருப்பான். அதை இந்த பிபிஎஸ் மூலமாய் இந்த வருஷம் கற்றுக்கொண்டோம் என்பதிலே மாற்று கருத்தல்ல. எல்லா டைரக்டர்ஸுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நல்ல கருத்துக்களை சொன்ன சீனியர் பாய்ஸ் நல்ல கிளாப் பண்ணிக்கலாமா? நன்றி நன்றி நன்றி.